அழகான பசுமையான கிராமத்தில் ஒரு கூட்டு குடும்பம் வசித்து வந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு உறவுகள் ஜாஸ்தி. என்னதான் அவங்களோட வருமானம் குறைவாக இருந்தாலும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. கிடைத்த உணவை அவங்களுக்குள்ள சந்தோஷமாக பகிர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆடம்பரம் இல்லாமல் அவங்களால என்ன முடியுமோ குழந்தைங்களுக்கு அவங்களால முடிஞ்ச சந்தோஷத்தை ரொம்பவும் இயல்பான முறையில் தந்துட்டு வந்தாங்க. அவங்களோட குழந்தைங்களும் அவங்களுடைய பெற்றவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் நல்லாவே படித்தாங்க. ரொம்பவும் ஆர்வமாக படித்தாங்க. அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்களுடைய நண்பர்கள்கிட்டேயும் ஆசிரியர்கள்கிட்டையும் கேட்டு ரொம்பவும் தீவிரமாக படித்தாங்க. இதனுடைய பலனாக அவங்க படிப்பில் முதல் மாணவர்களாக வந்தாங்க. ஒழுக்கத்துலேயும் ரொம்பவும் சிறந்தவர்களாக விளங்கினாங்க. இஷ்டத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, படிச்சுக்கிட்டே பகுதி நேரமாக சில வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. படிப்புலேயும் முழு கவனத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவுற தன்மையும் அவங்களுக்கு ரொம்பவுமே மேலோங்குச்சு. எல்லா விதத்துலேயும் ஒழுக்கத்தில், படிப்பில், உதவுற தன்மையிலன்னு ரொம்பவும் சிறந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க சின்ன வயசில் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்ன பசங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறது, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களால முடிஞ்ச ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி உதவிகளையும் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. காலங்கள் ஓடிச்சு. அந்த பிள்ளைகள் எல்லாரும் ரொம்பவும் தலை சிறந்த ஒரு தொழிலதிபர்களாக உருமாறினாங்க. ஆமாம் நண்பர்களே, நம்மளும் தீவிரமாக முழு முயற்சியோடு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இலக்கு எதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை அடையிறது எப்படி, நேர்மையான வழி என்ன, அதுக்கான முழு முயற்சிகளை முழு மனசாக தீவிரமாக மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மீண்டும் விரைவில் சந்திப்போம்.